இல்லை. என்ன திடீர்னு அவுட்டிங்? திடீர்னுலாம் இல்லையே, எப்பயும் போல தான். ஹலோ சார், என்ன இப்படிலாம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. சரிம்மா, உனக்கே தெரியும் ஆஃபீஸில் எவ்வளோ வேலைன்னு. இப்போ அர்ஜுன் கூட இல்லை, அப்போ நான் தானே எல்லாம் பார்த்துக்கணும். ம் தெரிஞ்சதால தான் பொறுமையாக இருக்கேன், இல்லைன்னா உங்களை என்ன? ஒன்றும் இல்லை. நீ ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 2 நாள் வேலை அதிகமாக இல்லை, ஸோ அதான் உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. தேங்க்யூ. தேங்க்ஸ் மட்டும்தானா? நான் வேற எதையும் எதிர்பார்த்தேன். ஏய் பப்ளிக். பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். ஹே, ஒன்றே ஒன்று ப்ளீஸ். கிரண், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹே ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், ஒன்றே ஒன்று தான். ம் ஓகே, ஒன்றே ஒன்று தான். ஆ, ஒன்று போதும். ஹே, என்ன பண்ணுற? ஆ, நீங்கள் தானே கேட்டீங்க, அதான். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணுற? நீங்கள் கிஸ் தானே கேட்டீங்க, அதான். நான் எங்கே கேட்டேன்? அப்புறம் நான் உன் கையில் இருக்க ஒரு சாக்லேட் இருக்குல்ல, அதில் ஒரு பீஸ் கேட்டேன். என்ன சாக்லேட்டா? ஹா. உங்களை ஏய் பிரபா, கோவப்படாத. எனக்கு 2 சாக்லேட்டும் ஓகே தான். நீ என்ன சொல்கிற? கிரண், உங்களை கிரண் நில்லுங்க. ஏய், என்னெல்லாம் உன்னால் பிடிக்க முடியாது, தயவு செஞ்சு பின்னாடி வராத. ஆ அதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிற்க போகிறீங்களா இல்லையா? நில்லுங்க கிரண், நில்லுங்க. ஹே, முடிஞ்சா வாடி பார்க்கும். கிரண், எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, நில்லுங்க. இப்படியே பண்ணுவீங்க? எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க. ஓகே ஓகே, போதும் போதும். ஏதாவது சாப்பிடலாமா? என்ன? பீட்சா? ஐஸ்கிரீம். ஓகே, ரெண்டுமே. அது கூட ஒரு ஆரஞ்சு ஜூஸ். டபுள் ஓகே. இது ஓகேவா? இங்கே உட்காந்துக்கலாமா? நோ, இது வேணாம். ஆ, நீங்கள் வாங்க, அங்கே போகலாம். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் இல்லை? நீயும் நிலாவும் இங்கே தானே அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. நான் கூட அப்போ தானே வந்து உங்ககிட்ட பேசினேன். நல்லா ஞாபகம் இருக்கு. பரவாயில்லையே, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்குதான். அப்புறம் நிலாட்டெல்லாம் பேசுறியா என்ன? அது எப்படி பேசாமல் இருப்பேன்? அதெல்லாம் டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கேன். அப்போனா 2 நாளைக்கு முன்னாடி அங்கே நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும், அப்படி தானே? என்ன நடந்தது? என்ன தெரியும்? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதான். அப்படி என்ன நடந்துச்சு? மம்மி, எனக்கு வேணும், எனக்கு வேணும், வாங்கி கொடுங்க. அதெல்லாம் முடியாது. ஒன்று சாப்பிட்ருக்கல, திரும்பி இன்னொன்று சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், சாப்பிடக்கூடாது. வா. மம்மி வேணும், மம்மி வேணும், நான் வரமாட்டேன், எனக்கு வாங்கி கொடுங்க. அடம் பண்ணாத, வா போலாம், வா. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஏன் நிலா இதெல்லாம் சொல்லியா என்ன? இல்லை, சொல்லலை. அது எப்படி? டெய்லியும் பேசுறீங்க, இதை கூடமா ஷேர் பண்ணாமல் இருப்பீங்க? தினமும் பேசினா எல்லாமே ஷேர் பண்ணணுமா என்ன? ஆமாம். ஹலோ சார், நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை பற்றி? ஏன்
நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம்? பொண்ணுங்க நாங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். அதுவும் பொண்ணு, அம்மா, அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரியான ரிலேஷனில் என்ன ரகசியம் இருந்தாலும் எது சொல்லணுமோ அதுதான் சொல்லுவோம். அது ஏன்? அதெல்லாம் அப்படிதான். இப்போது யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதானே சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அதான். உதாரணத்துக்கு இப்போது நான் ஏதாவது ஷேர் பண்ணுறேன்னா ஓகே. பட் இந்த கல்யாணம் ஆன பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி தெரியுமா? எப்படி? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். கல்யாணம் ஆனாலும் ஆகலினாலும் பொண்ணு தானே. கல்யாணம் ஆன பொண்ணுங்க தன்னோட ஹஸ்பண்டோட நல்லதை மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம். அதுவே அவர் ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு பண்ணியிருந்தாலோ, அவர் மேலே ஏதாவது ஒரு குறை இருந்தாலோ நாங்கள் அதை வெளியில் சொல்லவே மாட்டோம். ஏன், என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல மாட்டோம், அந்த பையனோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதை நாங்கள் ரொம்ப சேஃபாக எங்களுக்குள்ளேயே வச்சுப்போம். அதெல்லாம் எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? இதுதான் நாங்கள். நீங்கள் தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. ஒன்றா சேர்ந்தா போதும். உங்களுக்கு டாப்பிக்கே எங்களை பற்றி தான். ஒன்று லவ் பண்ணுற பொண்ணு, அப்படி இல்லைன்னா பொண்டாட்டி. அவள் அதை பண்ணுறா, இவ இதை பண்ணுறா, இதே தானே குறை தானே சொல்லுவீங்க. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லைப்பா. நாங்களாம் உங்களை பற்றி நல்லதாக தான் சொல்லுவோம். என்ன தான் உங்களை நாங்கள் வீட்டுக்குள்ளே திட்டினாலும் வெளியில் வந்தால் உங்களை பற்றி நல்லதாக தான் சொல்லுவோம். சரி சரி, உன்னோட ஃபிலாசபிலாம் போதும், கிளம்பலாம் வா. எங்களை பற்றி நல்லதாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் பொறுக்காதே. வாடி, பொறுக்காது பெருக்காதுன்ட்டு. என்ன சார் ரொம்ப யோசனையில் இருக்கார் போல. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒன்றும் தெரியாது பிள்ளை மாரி உட்காந்துருக்கு பாரு. என்ன? இல்லை, 2 நாளாக ரூம்லேயே இருக்கீங்களே, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு ஏன் சாருக்கு? ஏய், ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குடி. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? நீ வேற கம்முன்னு இருடி. ஓகே ஓகே, நீங்கள் வாங்க. எங்க? நான் எங்கேயும் வரல. இன்னும் 3 நாள் தானே இருக்கு. நான் அப்படியே ரூம்லேயே இருந்துக்கிறேன், நீ போ. ஐயோ ஐயோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ வாங்க. இப்போ எங்கடி கூப்பிடுற? நான் வரல, நீ போ. சார், உங்களுடைய ஃபேவரட் கேங் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நானா வரல, நீ போ. அப்படியா? வரலன்னா என்ன அர்த்தம்? வரலன்னா வரலன்னு தான் அர்த்தம், நீ போ. இப்போ நீங்கள் வரலன்னா? ஏய் பொண்டாட்டி, சொல்கிறது கேளுடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நான் மட்டும் வெளியில் வந்தால் அவங்க என்னை வச்சு செஞ்சுருவாங்க. நான் வரல, நீ போ. அப்புறம் உங்கள் இஷ்டம்ப்பா. நான் இப்போ போய் நீங்கள் வரலன்னு சொல்லிடுவேன், அவங்க அப்புறம் ரூமுக்கே வந்துடுவாங்க. எப்படி வசதி? ஐயோ, ஏன்டி இப்படி என்னை படுத்துற? சரி வரேன், போ. ஏன் சார் அங்கேயே நின்றுட்டீங்க, வரலையா? ஏய், நீலாம் என் பொண்டாட்டியாடி. புருஷனை இப்படி கோத்து விடலாமா? அதில் என்னடி உனக்கு சந்தோஷம்? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. அவங்க கூப்பிட்டாங்க, நான் கூப்பிட வந்தேன், அவ்வளோதான். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தப்பிக்கவா முடியும்? போ, பின்னாடியே வரேன். என்ன பண்ணுறது? அட அர்ஜுன், வாப்பா. என்ன 2 நாளாக ஆளே பார்க்க முடியல? சொல்லுங்க அக்கா, கூப்பிட்டீங்களாமே? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லைக்கா,
மாமா டான்ஸ் ஆடி ரொம்ப களைச்சிட்டாரு. அதான் ரூம்லயே ரெஸ்ட் எடுக்கிறாரு. இல்லத்தான் இவ ஒருத்தி ஒன்று மாமான்னு சொல்லு இல்லை அத்தான்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் மாமான்னு சொல்றா, அப்புறம் ஸ்டார்டிங்ல முடிக்கிறப்ப அத்தான்னு சொல்றான். கலந்து கலந்து பேசுறா. என்னவா கூப்பிட்டா என்ன, கரெக்டா கூப்பிடுறான்ல. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்புறம் என்ன? என்னத்தான் நான் சொன்னது கரெக்டு தானே? இருக்காளே இவளே போதும் நம்ம மானத்தை வாங்க. அத்தா சொல்லுமா, இங்கே தான் இருக்கேன். இதுக்கு இப்படி கத்துற? அவ கிடக்குறா தம்பி. நீங்க உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? இல்லத்த பரவாயில்ல, இங்கே கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் திரும்பி ரூமுக்கு போயிடுவேன். அட இருங்க தம்பி, இன்னும் 3 நாள் தான் இருக்க போகிறீங்க. சரி உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு போகலான்னு பார்த்தா இப்படி ஓடுறதுலே இருக்கிறீங்களே. ஆ ஆமாத்தா, இன்னும் 3 நாள் தானே இருக்கு. நம்மளும் நல்லா ஜாலியாக அரட்டை அடிக்கலாம். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் தம்பி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னக்கா, என்ன கேள்விப்பட்டீங்க? அதான்ப்பா, ஏதோ புதுசாக டான்ஸு கிளாஸ்லாம் ஆரம்பிக்கிறியாமே, டான்ஸு சொல்லி தரியாமே. எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி தருந்தீன்னா நல்லா தானே இருக்கும். இது இவ வேலை தானா? நேற்று ஏதோ ஒரு இதில் சொன்னேன், அதை அப்படியே சொல்லி வச்சிருக்கா பாரு. பார்த்துமா, பள்ளி எல்லாம் கொட்டிட போகுது. அட நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, என்ன அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க? இங்கே எங்களை பார்த்து பேசுங்களேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கேள்விப்பட்டேன், அதான் சரி கேட்கலான்னு. நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. ஆ சரிங்கக்கா. தம்பி என்னை மன்னிச்சிருங்க. அந்த ஆள் அப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. நீங்க ஒன்றும் அவரை தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு உரிமையில பண்ணிட்டாரு, மன்னிச்சிருங்க. ஐயோ அத்தை, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் ஒன்று எடுத்துக்கல, விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்னக்கா, என்ன சந்தேகம்? அது ஒன்றும் இல்லைப்பா, சாயங்காலம் கிளம்பி உன் மாமனார் கூட நீ வேற ஒரு ட்ரெஸ்ஸோடு போன. நைட்டு வரும்போது ஏதோ வேற ட்ரெஸ் போட்டுட்டு வந்தியாமே, கேள்விப்பட்டேன். அப்படியா? எனக்கு தெரியலையேக்கா. நான் எப்படி வந்தேன்? எப்படி போனேனோ அப்படியே தானே வந்திருப்பேன். அட இல்லைப்பா, போகும்போது பேண்ட் சட்டை போட்டுட்டு போனியா, வரும்போது வேட்டி சட்டையோடு வந்தியா. அதான் எப்படி மாற்றிருப்ப, அதான் டவுட்டு. என்ன, வேட்டி சட்டையோட வந்தனா? இது யாரும் என்கிட்ட சொல்லலையே. நிலா, ஏய் நிலா, என்னங்க? என்னடி சொல்றாங்க? அப்படியா வந்தேன் நானு? ஆமா, அப்படிதான் வந்தீங்க. வேணும்னா அந்த ட்ரெஸ் பின்னாடி தான் போட்டிருக்கேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அப்போ நான் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு அது எங்கே போச்சு? என்ன கேட்டிங்கன்னா நீங்க தான் சொல்லணும் எங்க போட்டீங்கன்னு. நீங்க வரும்போது வேற கட்டுப்புல தான் வந்தீங்க. தம்பி, ஆ அத்தை, அது நீங்க அங்க தோட்டத்திலே போட்டுட்டு வந்துட்டீங்களா? அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு. நான் அதை துவைச்சு பாப்பாட்ட கொடுத்துட்டேன். ஆ சரிங்க அத்தை. டே அர்ஜுன், என்னடா பண்ணி வச்சிருக்க? இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கணும். போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாற்றி வேற காஸ்டியூமில் வரி வந்திருக்கேன், அது கூட ஞாபகம் இல்லாமல் என்னடா பண்ணி வச்சிருக்க? சரி சரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா அடுத்து சாதிச்சிருவாங்க நம்மள. என்ன தம்பி, வாய் மட்டும் அசையுது, ஆனால் பேச்சு சரியாக கேட்கலையே. ஆ அதுவாக்கா, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு என்னையும் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்கக்கா. நான் மறந்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சரிங்கக்கா, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன்க்கா, பாய். எப்பா சாமி, தப்பிச்சோண்டா.
தம்பி பார்த்து போங்க, நாங்கள் திரும்பவெல்லாம் கூப்பிட மாட்டோம். ஆ ஓகேக்கா. ஆனா மஞ்சுளத்தை இப்படிலாம் எங்க அத்தனை நீங்க வச்சு ஓட்டக்கூடாது. ஏண்டி, கலைக்க சொன்னதே நீதான், நீயே சொல்லிட்டு இப்போ நீயே சப்போர்ட் பண்ணுறியா? நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ண சொன்னேன், ஆனா நீங்க ரொம்ப கலாய்ச்சி விட்டீங்க. பாவம் என் அத்தை பாருங்க எப்படி விழுந்தடிச்சு ஓடுறாருன்னு. ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன நல்ல பிள்ளையாட்டம்? ம் சரி விடுக்கா, இன்னும் 3 நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன இதே மாதிரிலாம் பண்ண முடியுமா என்ன? சரி நான் கேட்கணும்னு நினச்சேன், உன்னோட வேலைலாம் எப்படி இருக்கு? ஓகே தானே? அப்புறம் உன்னோட ஃப்ளாட்டு எல்லாம் ஓகே தானே? சரி வாங்கக்கா, நம்ம பேசுவோம். வயசு பொண்ணுங்க ஏதோ பேசுதுங்க. ஆமாம் மஞ்சுளா, வா நம்ம அந்த சைடு போகலாம். எனக்கு அந்த சைடு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் நான் முடிச்சிடுவேன். சரி வாங்கக்கா, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். ஆ எல்லாம் ஓகே தான்க்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலை செய்கிற இடமும் கொஞ்சம் செட் ஆகலை தான், இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம். செட் ஆகலைன்னு வர முடியுமா என்ன? அப்புறம் ஃப்ளாட்டும் ஓகே தான்க்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களும் பார்த்தா நல்லவங்களா தான் இருக்காங்க. இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். அனு ஏன் என்ன வரல? அவள் வரேன்னு தானே சொன்னேன், ஆனால் இத்தனை நாளாக நீ தனியாகவே இருக்க, ஏன் அவள் வரலையே என்ன? அதெல்லாம் இல்லைக்கா, அவள் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கா. அங்கே ஏதோ திருவிழா காப்பு மாட்டிக்கிட்டேன் அது இதுன்னு ஏதோ சொன்னான், எனக்கு சரியாக அதெல்லாம் புரியல. ஆனால் இப்போ ரிட்டன் அவளும் நம்ம கூட தான் வருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுவா. சரிடி, பார்த்து சேஃபாக இரு, ஓகேவா? ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு, இல்லைன்னா மாமாவுக்கு கால் பண்ணு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைக்கா, அப்படியே ஏதாவது இருந்தால் நான் அத்தானுக்கு கால் பண்ணிக்கிறேன், நீ பயப்படாத சரியா? சரி, நான் இன்னொன்று உன்கிட்ட கேட்கணும், வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு சரியாக டைமே அமையல. சொல்லுக்கா, என்ன? யாரோ உன்னை சென்னையில் ஃபாலோ பண்ணாங்களாமே, நீ கூட அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்க. அவர் மனோஜ் கால் பண்ணி உன்னை பார்க்க வர சொல்லியிருக்கான், அவனும் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கான். இதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. உன்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லை, நான் அத்தா உன்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சிட்டேன், அதான் நீ என்கிட்ட கேட்கல, நானும் உன்கிட்ட சொல்லலை. மற்றபடி உன்கிட்ட மறைக்கணும்லாம் எதுவும் இல்லை. மனோஜ் உன் வீட்டுக்கு வந்தப்போ அவனை எதுவும் நீ பண்ணிடல, ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதான் கேட்குறேன். அவனை எதுவும் நீ பண்ணிடல. நான் என்ன பண்ண போகிறேன் அவரா? நான் என்ன பேய் பிசாசா? இல்லடி, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் கல்யாணத்து டைம்லேருந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் செட்டே ஆகலை, 2 பேருமே கண்ணாலே சண்டை போட்டுக்கிறீங்க. அதனால தான் கேட்டேன், உனக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? அதான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு பிடிக்கலன்னா நான் அப்படி பண்ணுவேன் தான், அந்தமாரி ஆள் தான். அதுக்குன்னு நீ எப்படி இப்படிலாம் யோசிக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்க, நான் அப்படி பண்ணனா உனக்கு தானே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். சரி கோவப்படாத, நான் கேட்டேன் அவ்வளோதான். உங்கள் 2 பேர்த்துக்கும் செட் ஆகலைல்ல, இவர் வேற அது தெரியாமல் அங்கே வர சொல்லிட்டாரு, அதான் உனக்கு பிடிக்கலனா ஏதாவது மனோஜை திட்டியிருப்ப, அதான் கேட்டேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரீயாக விடு. அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த வீட்டு பையனுக்காக சொந்த தங்கச்சியே நீ கேள்வி கேட்குறியா? ஏய் அப்படிலாம் இல்லடி, எப்படி பார்த்தாலும் இனிமே நம்ம லைஃப் லாங் ஒரே ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறது நல்லா இல்லைல்ல, அதனால தான் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அக்கா பார்த்துக்கோ, நான் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன், இன்னொரு தடவை இதேமாரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்புறம் நான் இது வரைக்கும் நான் அவர் எதுவுமே பண்ணல, அப்புறம் இனிமேல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏய் நான் சும்மா தாண்டி கேட்டேன், நீயே எப்படி பேசுகிற? சரி விடு, இந்த டாபிக் இதோட விட்டுறலாம். நான் எதுவும் கேட்கலப்பா, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நான் என்ன அவ்வளோ மோசமான பொண்ணா என்ன?
இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு தான், அதுக்குன்னு இப்போ அப்படி இருப்பேனா? அப்போ படிச்சுட்டு இருந்தேன், ஏதோ சின்ன சின்னதாக குறும்பு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்படி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டயும் அப்போ சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டல, இப்போ எப்படி நான் பண்ணுவேன்? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இவன் அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே அவங்க வீட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையிட்டே கேள்வி கேட்குறா. இரு நானும் அங்கே தானே இருக்க போகிறேன், பார்த்துக்கிறேன்.